அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் கேட்ட ஒரு கேள்வி என்ன பண்ணுவோம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த கேள்வி பாருங்கள். ஏபிசி ஆகியோர் பெறும் ஊதியங்கள் கூடுதல் பார்த்தோம்னா 33,000. அவருடைய வருமானத்திலிருந்து முறையே 80%, 85%, 75% என்ன பண்ணுறாங்கன்னா செலவு செய்கிறாங்க. அவருடைய சேமிப்பு வந்து 7:6:9 எனில் பியுடைய ஊதியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கேள்வியை சேர்த்து ஒரு கேள்வியாக என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இப்போ ஏபிசியுடைய ஊதியம் 33,000, ஏயோட பங்கு ஏபிசியோட பங்கு 7:6:9னா நம்ம என்ன பண்ணலாம், செப்பரேட்டாக பிரித்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வருமானத்தை பர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்க, சேமிப்பை விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு பியோட வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு ஏபிசி 3 பேர் இருக்காங்க. ஏயோடைய இன்கம் ஒரு 100% வச்சுக்கணும், பியோட இன்கம் 100%, சியோட இன்கம் 100%. இப்போ எவ்வளோ பணம் சம்பளம் வாங்குறாரோ அது என்னது 100%. அவர் வாங்குகிற 100% என்ன பண்ணுறாரு, 80% என்ன பண்ணுறாரு அப்படின்னா செலவு செய்கிறார். அப்போ 80% செலவு பண்ணுறாருன்னா சேமிக்கிறது 20% சேமிக்கிறார். எவ்வளோ சம்பளம்னு தெரியாது, அவர் ஏவோட சம்பளத்தை 100% வச்சுக்கிறோம். அப்படியே பியோட பாட்டு எவ்வளோ தெரியாது, அது என்ன பண்ணுறோம் 100% வச்சுக்கிறோம். சியோட பாட்டு எவ்வளோ தெரியாது, அது என்ன பண்ணுறோம் 100% வச்சுக்கிறோம். அவருடைய 100%லேருந்து 80% என்ன பண்ணுறாரு செலவு பண்ணுறாரு, 20% சேமிக்கிறார். பி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா 85% செலவு பண்ணுறாரு, ரிமைனிங் உள்ள 15% சேமிக்கிறார். சி பார்த்தோம் அப்படின்னா 75% செலவு பண்ணுறாரு, 25% என்ன பண்ணுறாருன்னா சேமிக்கிறார். இங்கே பார்த்தோம்னா சேமிப்பு அப்படிங்கிறது பங்கில் தான் கொடுத்துருக்கு, அதாவது விகிதத்தில் கொடுத்துருக்கு. பாட்டு ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்குது, அந்த குறிப்பிட்ட தொகையில் 7 பாட்டு 7 பாட்டு இவர் என்ன பண்ணுறாரு, யார் சேமிக்கிறாரு, ஏ சேமிக்கிறாரு. அவர் ஏ சேமிக்கிற எத்தனை பர்சன்டேஜ், 20%. 20% ஏ சேமிக்கிறது எத்தனை பங்கு, 7 பங்கு. அடுத்தது பி சேமிக்கிறது 15%. இந்த 15% தான் என்ன பார்த்தோம் அப்படின்னா 6 பங்கு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகை இங்கே சேமிச்சுப்பாங்க மொத்தமாக 3 பேர் சேர்ந்து. அதில் 7 பங்கு ஏ, 6 பங்கு பி, 9 பங்கு சி. அதனால் 7 பங்குங்கிறது என்ன பண்ணுறோம் எக்ஸ்னு வச்சுக்கிறோம், பார்ட் 6x. அடுத்தது 25% சி சேமிக்கிறாப்புல, அது 9 பார்ட். ஓகேவா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் என்ன பண்ணலாம், நம்பரை மாற்றலாமா, 20/100 ஈக்குவல் டு 7x. இதை சால்வ் பண்ண என்ன வரும், இதை சால்வ் பண்ண என்ன வரும், 4 2 52 I2 10. ஸோ ஏ ஈக்குவல் டு 35 பங்கு. இப்போ நம்ம இது என்ன இது இந்த 7x 6x 9xலாம் சேமிப்பு தான், புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்தது பாருங்கள், இதே போல் பிக்கு பார்த்தோம் அப்படின்னா 15/100 பி ஈக்குவல் டு 6x அடித்தோம் அப்படின்னா 3 5 15 25 100. ஸோ இது அடிக்கலாம் 2. ஸோ பி ஈக்குவல் டு 20x. அடுத்து பாருங்கள் சி 25/100 ஈக்குவல் டு 9x. ஸோ இது அடிச்சோம்னா 4, இந்த 4 போனுச்சுன்னா 36x. ஓகேவா? அப்போ 35x ஏ சேமிக்கிறாப்புல சேமிப்பு பங்கு, ப்ளஸ் 20x யார் சேமிக்கிறா, பி, ப்ளஸ் 36 சி சேமிக்கிறாப்புல. இதோட டோட்டல் தான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 33,300. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த இதை சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே 20 இருக்குது, 2 இருக்குது, 20 இருக்குன்னா 40x. ஓகேவா? 40x. அதான் நல்லா தெரிஞ்சு வச்சிங்க. எவ்வளவோ அந்த 33,000ல் எவ்வளோ அமௌண்ட்டு ஏவோடதுன்னு தெரியாது. ஆனால் ஏவோட சம்பளத்தை 100% வச்சுருவோம். அந்த 100%ல் 80% செலவு பண்ணிடுறாரு. சேமிப்பு தான் என்னது 20%. அதே போல் பிக்கு 15%, சிக்கு 25%.
ஸோ சேமிப்பை என்ன பண்ணுறோம், பங்காக எடுத்துக்கிறோம். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 20% அப்படிங்கிறது 7x. என்னது, ஏதோ ஒரு அமௌண்ட்டில் சேமிக்கிற 20% அப்படிங்கிறது 7x அப்படின்னா அந்த அமௌண்ட்டு சம்பளம் டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படின்னா அந்த 20 என்ன பண்ணணும், நம்பரை மாற்றி வைக்கிறது தான் அது 35x. புரிஞ்சுக்க முடியுதா? ஏவுடைய சம்பளம் 35x, பியோடைய சம்பளம் 40x, சியோட சம்பளம் 36x. இவங்க 3 பேரோட சம்பளத்துக்கு கூட்டினோம்னா என்ன வரும், 33,300. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 111x வரும். 111x விட்டு 33,300. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 311 333. அப்போ x = பார்த்தோம்னா 300. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, பியோட சம்பளம் கேட்டிருக்காங்க. ஸோ பியோட பார்ட் எவ்வளவு, 40x. அப்போ 40 × 300 போட்டோம் அப்படின்னா 12,000. புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஊதியம் கொடுத்துட்டாங்க, ஊதியத்தை 3 பேரோட ஊதியத்தை டோட்டல் கொடுத்துட்டாங்க. அவங்க அதில் ஏ வாங்குகிற சம்பளத்துக்கு 80% செலவு பண்ணிடுவாப்புல, பி வாங்குகிற சம்பளத்தை 85% செலவு பண்ணிடுவாங்க, சி வாங்குகிற சம்பளத்தை 75% செலவு பண்ணுறாப்புல. அப்போ சேமிப்பு எவ்வளவு, ஏக்கு 20%, பிக்கு 15%, சிக்கு 25%. இது டோட்டல்லேருந்து கிடையாது, அவரு சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துலேருந்து. அப்போ இந்த 20% அப்படிங்கிறது 7x ஈக்குவல். ஏன்னா சேமிக்கிறது என்னது, அதான் சேமிக்கிறாப்புல. இது பங்கில் கொடுத்துட்டாங்க. அப்போ 20% 7xனா ஏவுடைய ஒரு பாட்டு, அது டோட்டல் பாட்டு கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 20 அங்கே சால்வ் பண்ணோம்னா என்ன வரும், 35x வரும். பி, சி இதெல்லாம் வந்து ஏபிசியோட சம்பளம். இப்போ டோட்டல் சம்பளம் 33,000. இதை சால்வ் பண்ணி எக்ஸ் ஒரு பாட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவங்க கேட்குறது பியோட சம்பளம், சியோட சம்பளம், ஏவோட சம்பளம் என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 12,000. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். 3, 4, 5 என்ற விகிதத்தில் அமைந்த 3 எண்களின் மீப்போமா எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. 3 நம்பருடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஹச்சிசிஎஃப் கேட்குறாங்க. ரேஷியோ கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துட்டு ஹச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம், இது வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா 3 நம்பரையும் பெருக்கணும். விகிதங்களின் பெருக்கல், விகிதங்களின் பெருக்கல் அது எவ்வளோ பார்ட்டு நமக்கு தெரியாது, அதனால் என்ன பண்ணுறோம், எக்ஸ் போடுறோம். இன்ட்டு ஹச்சிசிஎஃப் கேட்டுருந்தாங்கன்னா அதாவது ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு எல்சிஎம்னு போடலாம், இல்லை எல்சிஎம் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், ஹச்சிசிஎஃப்னு போடலாம். புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துட்டாங்க, விகிதத்தை பெருக்கிக்கிறோம். இன்ட்டு ஹச்சிசிஎஃப் கொடுத்தா ஹச்சிசிஎஃப் பெருக்கணும், ஈக்குவல் டு எல்சிஎம் போடணும். எல்சிஎம் கொடுத்தா எல்சிஎம் பெருக்கணும், ஹச்சிசிஎஃப் போடணும். இப்போ பாருங்கள் 3 × 4 × x 5. இது பிறகு என்ன வரும், முன்னாக்கு 12 60x இன்ட்டு ஹச்சிசிஎஃப். எல்சிஎம் என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க, எவ்வளவு 2400. அப்போ ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 2400 டிவைட் பை 60. ஸோ அடித்தோம் அப்படின்னா 4 6 24 40. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா 40. 3 நம்பர் பெருக்கி இந்த 2400 வகுத்துட்டோம்னா அதான் ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதா? ரேஷியோவில் எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா ரேஷியோ கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துட்டு ஹச்சிசிஎஃப் கேட்டால் என்ன பண்ணணும், இது பேர் பண்ணணும். ஸோ அடுத்து பாருங்கள், 2 எண்கள் இருக்குது. இஃப் ஏபி ஆர் 2 digit நம்பர்ஸ் சச் தட் ஹச்சிசிஎஃப் ஏபியோட ஹச்சிசிஎஃப் மீப்போவா 15, then how many pairs are available? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏபின்னு 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பர் ஈரிலக்க நம்பர், என்னது 2 digit நம்பர். அந்த 2 நம்பருடைய மீப்போவை பார்த்தோம் அப்படின்னா 15 வரணும். இதே போல் எத்தனை நம்பர் இருக்குது, 2 digit நம்பர் வந்து எதில் ஆரம்பிக்குது, 10ல் ஆரம்பிக்குது. எதில் முடியுது, 99ல் முடியுது. புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மீப்போவை என்ன வந்திருக்கு, 15 வந்திருக்கா, இந்த 15ஆல் 2 வகுக்கணும். 15 என்ன வரும் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா என்னங்க, ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 0.6 வரும்.
இதை சால்வ் பண்ணினா 6.6 வரும். ஓகேவா? என்ன பண்ணுறோம், ஈரிலக்க நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்போ ஈரிலக்க நம்பர் ஃபஸ்ட் நம்பர் 10, கடைசி நம்பர் 99. இதை மீப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க. அந்த 15ஆல் வகுத்தணும். இதை ஃப்ரம்னு வச்சுக்கணும், இதை 2ன்னு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இதை ஒரு முழு எண்ணாக எழுதிக்கணும். என்ன பண்ணணும், முழு எண்ணாக எழுதிக்கணும். இப்போ 0.6க்கு அப்புறம் வர முழு எண் என்னது, 1. அதுக்கு அடுத்தது 2, 3, 4, 5, 6. இதை தாண்டி எழுதக்கூடாது. 6.6 என்ன பண்ணக்கூடாது, தாண்டி எழுதக்கூடாது. இப்போ இந்த நம்பர் கண்டுபிடிச்சிட்டோமா? இதில் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, சார் பகாயன் பேராக எழுதணும். என்ன பண்ணணும், இந்த நம்பரை பயன்படுத்தி சார் பகாயன் நம்பராக எழுதணும். இப்போ உதாரணத்தை பார்த்தோம் அப்படின்னா 1,2 ஃபஸ்ட்டு 1 வச்சு எழுதணும், அடுத்து 2 வச்சு எழுதணும், அடுத்து 3 வச்சு எழுதணும், 4 வச்சு எழுதணும். சார் பகாயன்னா அந்த 2 நம்பருக்கும் இப்போ ஹச்சிசிஎஃப் 1 மட்டும் தான் வரணும், வேறு வரக்கூடாது. இப்போ 1க்கும் 2க்கும் ஹச்சிசிஎஃப் என்ன வரும், 1. அதே போல் 1க்கும் 2க்கும் 1க்கும் 3க்கும் 1க்கும் 4க்கும் அதே போல் 1,5 1,6 இதுக்கு எல்லாமே சார் பகாயன் தான். இவங்க 2 பேருக்குமே ஹச்சிசிஎஃப் 1 தான். அடுத்தது பாருங்கள், ஏற்கனவே 1 எழுதிட்டோமா, அடுத்து 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 2,3 2,3 2,4 எழுதலாமா? எழுதக்கூடாது. 2,4க்கு பார்த்தோம் அப்படின்னா 1 ஹச்சிசிஎஃப் வருது, 2 ஹச்சிசிஎஃப் வருது. அப்போ என்ன பண்ணணும், 2,4 விட்டுறணும். அடுத்தது 2,5 2,6 எழுதலாமா? எழுதக்கூடாது. அடுத்து 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 3,4 எழுதலாம், 3,5 எழுதலாம். 3,6 என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. ஏன்னா என்னது, ஹச்சிசிஎஃப் 1 தவிர வந்துடுது. அடுத்து 4 4,5 4,6 எழுதக்கூடாது. அடுத்தது 5,6. இது எப்படி எழுதணும் தெரியுதா உங்களுக்கு, சார்பாக என்ன வச்சு எழுதணும். இப்போ மொத்தமாக எண்ணி பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ எத்தனை இணை எழுதலாம் நம்ம அப்படின்னா, எத்தனை இணைகள் காணப்படும் அப்படின்னா 11 இணைகள் காணப்படும். ஸோ இந்த கேள்வியெல்லாம் கான்செப்ட் தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வித்தியாசமான கணக்குகள் பார்த்தோம். ஸோ இது போல் அடுத்தடுத்த பதிவில் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கணக்காக நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக படிங்க.